ஹாய் காய்ஸ், இந்த வாரம் ஒரு vlog பார்த்திங்கன்னா, நாங்கள் புரட்டாசி சனிக்கிழமை 3வது வாரம் நாளைக்கு எங்களோட குலதெய்வ கோயிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். என் குலதெய்வம் பார்த்திங்கன்னா யோக நரசிம்மர். அதனால் அவருக்காக ஃபஸ்ட் டைம் நானே என் கையால் துளசி மாலை கட்டி கொடுத்துடலான்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கேன். நாளைக்கு கோயில் போகிறதையும் நான் வீடியோவில் காட்டுறேன், பாருங்கள். 2 மாலை சாமிக்கு, 2 துளசி மாலையும் ரெடி. குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம். காலையில் சாமிக்கு சக்கரை பொங்கல் எங்கள் வீட்டில் நைவேத்தியம் பண்ணிட்டு நாங்கள் கிளம்புறோம். இப்போ மணி 6 மணி ஆகுது. காலையில் சக்கரை பொங்கல் ஆயிடுச்சு. சாமி கூப்பிட்டு கிளம்ப வேண்டியதான். வீட்டை விட்டு கிளம்பவே 6:45 ஆயிடுச்சு. அப்போ வேணுனே பண்ணுவோம். இங்கேருந்து போக 1.25 மணி நேரம் கிட்ட ஆகும். 8 மணி 8:30 போயிடும். மணி இப்போ 8:40. நாங்கள் குலதெய்வ கோயிலுக்கு வந்துட்டோம். நேராக இருக்கு பாரு நம்ம கோயில். இதுதான் எங்கள் குலதெய்வ கோயில், யோக நரசிம்மர் கோயில். இந்த கோயில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு குளம் வந்து அவங்க ஏற்படுத்தி வச்சுருக்காங்க பிரகாரத்துக்கு வெளியில். அழகாக இருக்கும். இந்த மீன்லாம் இருக்குது, தாமரை பூக்கும், சிட்டிங் ஏரியாலாம் இருக்கும் சுற்றி. வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம். எங்களோட குலதெய்வ கோயில் வந்து சிந்தலவாடியில் இருக்குது. சிந்தலவாடி மெயின் பைபாஸ்லேயே இருக்குது. நரசிம்மர் கோயில் இது. உள்ளே பார்த்தீங்கன்னா மூலவர் நரசிம்மரும் கோபாலகிருஷ்ணரும் 2 பேரும் சேர்ந்து தான் இருப்பாங்க. இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா 500 வருஷத்துக்கு பழமையான கோயில். அதுக்கு முன்னாடி கட்டினது. ரொம்ப விசேஷமான கோயில். இங்கே சுற்று வட்டாரத்தில் இருந்து நிறைய பேர் வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் வெளியூர்களில் இருந்துமே நிறைய பேர் விசேஷ நாட்களுக்கு இங்கே வந்து தரிசனம் பார்க்குறது உண்டு. இங்கே பார்த்திங்கன்னா சன்னதிக்கு முன்னாடி வந்து ஆண்கள் சட்டை இல்லாமல் வந்து சாமி கும்பிடணுங்கிறது தான் வழக்கம். ஆச்சாரியரே வந்து சொல்லிடுவார், சட்டை யாராவது போட்டிருந்தாங்கன்னா கரெக்டாக சொல்லிடுவார். அதனால தான் இங்கே நிறைய பேர் வந்து சட்டை இல்லாமல் இருப்பாங்க. ரொம்ப நாளாக எங்களுக்கு பிளான் இருந்தது கோயிலுக்கு வரணுன்னுட்டு. இன்னைக்கு புரட்டாசி சனிக்கிழமை வேறு, அதோட சுவாசி நட்சத்திரமும் நரசிம்மரோட நட்சத்திரம் இன்னைக்கு. அதனால இன்னைக்கு பிளான் பண்ணி முன்னாடியே பிளான் பண்ணதுனால காலையிலேயே நாங்கள் சீக்கிரமாக கிளம்பி வந்துட்டோம். இன்னைக்கு புரட்டாசி சனிக்கிழமைங்கிறதுனால ஜேன்னு நிறைய பேர் இருந்தாங்க. நிறைய பேர் வந்து சாமி கும்பிட்டுட்டு போனாங்க. நாங்கள் காலையிலேருந்தே மத்தியானம் வரைக்கும் இங்கே தான் இருந்தோம். காலையில் 9:30க்கு அபிஷேகம் எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. அபிஷேகம் எல்லாமே கூட அவ்வளோ அழகாக பார்த்துட்டு நாங்கள் வந்து 11:30 ஆயிடுச்சு அபிஷேகம் முடிய. அதுக்கப்புறம் பிரசாதம் தீர்த்தம்லாம் வாங்கிட்டு இங்கே வந்து பிராமணர்களுக்கு மட்டும்தான் அன்னதானம் போடுவாங்க. மற்ற எல்லாருக்குமே பிரசாதம் கொடுப்பாங்க. நாங்கள் இருந்துட்டு அன்னதானமும் சாப்பிட்டுட்டு ஃபஸ்ட் டைம் என் கல்யாணம் ஆகி ஃபஸ்ட் டைம் நான் இன்னைக்கு தான் சாப்பிட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் சாப்பிட்டுட்டு கிளம்பவே 2:30 ஆயிடுச்சுங்க மணி. இன்னைக்கு குலதெய்வ கோயிலுக்கு வந்தது மனசு ரொம்ப நிறைஞ்சிருந்ததுங்க. சாமியை அவ்வளோ தூரம் நாங்கள் வந்து இவ்வளோ நாள் இப்படி தரிசித்ததே இல்லை. அந்தளவு மனசு நிறைவாக இருந்தது. நாங்கள் கிளம்புறப்ப 2:30 மணி, காலைல 8:30க்கு வந்தோம். கிளம்புறப்ப மணி 2:30 ஆயிடுச்சு.
நீங்கள் குளத்தலை பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு ஒரு தடவை வந்து பாருங்கள். நாங்கள் கிளம்பிட்டு மணப்பாறை பக்கம் தான் போகணும். ஸோ மணப்பாறையில் ரொம்ப காலமாச்சு ஒரு பாட்டியை பார்த்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு போகலான்னு நாங்கள் அங்கே போயிட்டுருக்கோம் நேராக. நம்ம வீட்டில் எப்பயுமே வயசானவங்க கிட்ட நிறைய கதைகள் இருக்குங்க. அந்த மாதிரி தாங்க எங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் நாங்கள் இந்த வாட்டி அந்த பாட்டியை பார்க்கும்போது எங்களுக்கு தெரிய வந்தது. எங்கள் மாமாவுக்கு அத்தை அவங்கள போய் பார்த்தப்ப தான் தெரிஞ்சுது மணப்பாறையில் 6 தலைமுறைக்கு முன்னாடி எங்கள் மாமனாரோட அம்மாவோட தாத்தா ஒரு கோயில் கட்டியிருக்காரு. ரொம்ப 200 வருஷம் இருக்குங்க. அந்த அளவு முன்ன கட்டின கோயில் ஒன்று அங்கே இருக்குது இந்த பரம்பரையில். எங்கள் யாருக்குமே தெரியாதுங்க. இந்த வாட்டி எங்களுக்கு அந்த ஒரு குடுப்பனையும் இருந்தது. அனுமார் கோயில் அது. அந்த காலத்தில் கட்டினது. இப்பயும் ஒருத்தர் இந்த குடும்பத்திலேருந்து ஒருத்தர் அங்கே பூஜை நடத்திட்டுருக்கிறாரு. நாங்கள் யாருமே பார்த்ததும் இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. எங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இத்தனை காலமும் நடக்காதது எங்கள் மாமாவை அன்றைக்கி பூஜை பண்ண வச்சாங்க அவங்க. நாங்கள் பூஜை முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். எங்கள் சொந்தக்காரங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குறது மூலமாக தான் இந்த விஷயம் தெரிய வரப்போகுது. வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த எல்லாருக்கும் நன்றி. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.